ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சண்டே அண்ட் மண்டே நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிற vlog தான் இது. சண்டே வந்து நான் ஒரு 7:30க்கு வந்து எந்திரிச்சேன். யூசுவலாக அந்த டைம் எந்திரிக்க மாட்டேன். சண்டே எப்போதுமே வந்து பைபிள் மீட்டிங்க்கு போவோம். ஸோ அதனால் அந்த டைமுக்கு வந்து எந்திரிச்சேன். மார்னிங் ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமா அம்மா வந்து எனக்கு முன்னாடி எந்திரிச்சு டீ போட்டு வச்சுட்டாங்க. ஸோ அதனால் நான் டீ ஊற்றி நான் குடித்தேன். ஒரு 8:15க்கு வந்து நான் வந்து பைபிள் மீட்டிங்க்கு வந்து ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். ட்ரெஸ் வந்து அயர்ன் பண்ணுறதுக்கு இருந்துச்சு. ஸோ வந்து அதை அயர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரெஸ் அயர்ன் பண்ணிட்டு நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து தலை சீவணும். எப்போவுமே சாட்டர்டே வந்து தலைக்கு குளிச்சிடுவேன். ஸோ அதனால் சண்டே காலையில் பொறுமையாக ரெடி ஆகிறதுக்கு டைம் இருக்கும். தலை சீவி முடிச்சதுக்கப்புறமா என் தங்கச்சி வந்து அவள் ட்ரெஸ்ஸை அயர்ன் பண்ணி தர சொன்னாள். இன்றைக்கி நான் என்னமோ ஃபஸ்ட்டாக ரெடி ஆகிட்டேன். அதனால் நான் வந்து அவளுக்கு அயர்ன் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். எப்போவுமே நான் அவளுக்கு அயர்ன் பண்ணிலாம் கொடுக்க மாட்டேன். இன்றைக்கி நான் சீக்கிரம் ரெடி ஆனனால அவளுக்கு வந்து அயர்ன் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். நெக்ஸ்ட்டு எங்கள் அப்பாவுக்கு வந்து ஷர்ட் வந்து அயர்ன் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். எங்கள் அம்மா மட்டும்தான் கேட்கல அயர்ன் பண்ணுறதுக்கு. இல்லைன்னா எங்கள் அம்மாவும் கேட்பாங்க ஷால் அயர்ன் பண்ணித்தான்னு. இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா கேட்கல. நான் சீக்கிரம் ரெடி ஆனாலே எல்லாேருக்கும் அயர்ன் பண்ணி தர்றது தான் வேலையாக இருக்குது. நைன் 9:30க்கே எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். நானும் ஷால் வந்து பின் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டேன். இன்றைக்கி வந்து என்னோடய அவுட்ஃபிட் வந்து இது தான். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சாட்டர்டே வந்து அம்மா வந்து கீ ரைஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதை அம்மா வந்து சூடு பண்ணி தந்தாங்க. ஸோ அதனால் அதை சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். மீட்டிங் முடிச்சுட்டு வந்து என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து போயிட்டேன். இவள் வந்து என்னோடய சின்ன பொண்ணு தான். எனக்கு இன்னொரு தங்கச்சி மாதிரி. அவள் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா. சாட்டர்டேவே வந்து வர சொன்னால் என்னால் போக முடியல. ஸோ அதனால் சண்டே வந்து மீட்டிங் முடிச்சுட்டு அவள் வீட்டுக்கு போயிட்டேன். அங்கே போனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து என்னை வந்து அவளோட ஹோம்ஒர்க்கெலாம் உட்காந்து எழுத வச்சுட்டா. அவளுக்கு வந்து வரைஞ்சி தர்றது மேப்பு அதெல்லாம் கொஞ்சம் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தேன். அன்றைக்கி டேவே வந்து அவள் கூட ஸ்பெண்ட் பண்ணது வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் நிறைய கதை பேசிக்கிட்டு அப்படியே வந்து எழுதிட்டுருந்தோம். சண்டே வந்து அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் எந்த வீடியோவும் ஷூட் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து மண்டே வந்து மதியத்துக்கு மேலே தான் நான் வந்து வீடியோவே எடுக்க ஆரம்பித்தேன். ஒரு குக்கிங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறக்காக வந்து எடுத்திருந்தேன். ஸோ அதை எடிட் பண்ணுற வேலையும் இருந்துச்சு. அப்படியே வந்து லன்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து எடிட் பண்ணணும். சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து வீடு வந்து க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் இருந்துச்சு. அது நானும் அம்மாவும் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நான் ஈவினிங் தான் வந்து வீடியோ எடிட் பண்ணுறக்கே உட்காந்தேன்.
ஒரு குக்கிங் வீடியோ வந்து மதியம் எடுத்திருந்தேன். ஸோ அந்த வீடியோவை வந்து எடிட் பண்ணிவிட்டு அதை அப்லோட் பண்ணிட்டேன். 1 hour later. ஒரு 1 மணி நேரத்தில் எடிட்டிங் எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பெட்ரூம் வந்து க்ளீன் பண்ணோம். பெட்ஷீட் மட்டும் இன்னும் மாற்றாமல் இருந்துச்சு. அதை வந்து இப்போ தூங்குறதுக்கு முன்னாடி மாற்றிடலாம் அப்படி சொல்லிட்டு அதை மாற்றிட்டு இருந்தேன். நைட்டுக்கு வந்து சப்பாத்தியும் சோயா குழம்பும் வச்சு சாப்பிட்டோம். அப்புறம் சாப்பிட்டுட்டு நான் வந்து தூங்க போயிட்டேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.